இந்த வாரத்திலும் நாம் சிந்திக்கும்படியாக, பொதுவாக ஜூலை மாதம் நம்முடைய பேராயத்தில் இட்ஸ் a month of மிஷன், அதாவது நற்செய்திக்கான ஒரு மாதமாக ஜூலை மாதத்தை நாம் அனுசரிக்கிறது நம்முடைய வழக்கம். அதனால இந்த வாரம் முதல் வாரம் நேற்றைய தினத்தில் நம்முடைய பேராயத்திலே நற்செய்தி பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிட்டத்தட்ட 4000 ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் நபர்கள் கடந்து கொண்டு அந்த நற்செய்தி பெருவிழாவை சிறப்பாக நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் இந்த நற்செய்தியை குறித்து, மிஷனை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை சிந்திக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். குறிப்பாக நமக்கு என்ன தலைப்பு பேராயம் கொடுத்திருக்கிறார் என்றால், திருப்பணி கடவுளின் வழியை பகிர்ந்து கொள்ளுதல். திருப்பணி கடவுளுடைய வழியை பகிர்ந்து கொள்ளுதல். மிஷன் ஷேரிங் காட்ஸ் பெயின். அதாவது இந்த நற்செய்தியோ இல்லை ஊழியமோ இல்லை திருப்பணியோ இல்லை நற்செய்தி திருப்பணியோ என்பது எதுக்கானது என்றால், கடவுளுடைய வழியை பகிர்ந்து கொள்வதற்காக தான். கடவுளுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது, அவருக்குன்னு ஒரு பெயின் இருக்கு. அந்த பெயினை ஆண்டவரே நீர் மாத்திரம் இதை சுமக்காதீங்க, இந்த வழியை எங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்று கர்த்தருடைய வழியை நாம் வாங்கி கொள்வது தான் உண்மையான மிஷனாக, உண்மையான திருப்பணியாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வரலாற்றில், கிறிஸ்தவ வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நபர் என்றால் அவர் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. அவருடைய பிரசங்கங்கள், அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அவர் என்னை அமைதியின் கருவியாக மாற்றும் என்கின்ற கூற்றை சொன்னவர் அவர் தான். மேக் மீ எ சேனல் ஆஃப் பீஸ். என்னை அமைதியின் கருவியாக மாற்றும் என்று ஒரு அழகான ஒரு பதத்தை எழுதியவர், அதை உருவாக்கியவர் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. அசிசி நாட்டை சார்ந்த தூய பிரான்சிஸ் என்பவர். அவர் தன்னுடைய கைகளிலும் கால்களையும் நிறைய காயங்களை தனக்காக உண்டாக்கி கொண்டார். அவருடைய விழாவில், அவருடைய சரீரத்தில் நிறைய காயங்களை அவரே சுயத்தாலே, தன்னுடைய சுய சிந்தனையாலே தன்னுடைய உடம்பை காயப்படுத்தி கொண்டார். அப்போ அவர் இடத்துல கேட்குறாங்க, எதுக்கு இப்படிப்பட்ட காயங்களை உங்களுடைய உடலில் நீங்கள் பண்ணிக்கொள்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, என் ஆண்டவர், என் இயேசுநாதர் அவருடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட வலிகள் இருந்ததோ அதை நான் உணர வேண்டி இருக்கிறது, அதனால நான் என்னை காயப்படுத்தி கொண்டேன்னு சொல்லி அவர் சொல்றார். இன்னும் அவருடைய மரணம் எப்படி அமையணும்னு கேட்டார்னா, சிலுவை மரணம் அமையணும்னு அவர் பிரான்சிஸ் கேட்டார். ஆனா இது தவறு தான். கடவுள் அப்படிப்பட்ட வலியை நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. கடவுள் எதிர்பார்க்கிற வலி வேற ஒன்று. உடல் ரீதியான வலி அல்ல, ஆவி ரீதியான ஒரு வலியை கடவுள் எதிர்பார்க்கிறார். இந்த கத்தோலிக்க திருச்சபைகள்ல இந்த ஷேரிங் த பெயின் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கிங் த வூண்ட் அப்படின்றாங்க. இயேசுவின் வலிகளை நம்மீது சுமந்து கொள்வது என்பது கத்தோலிக்க திருச்சபையுடைய இதுவா இருக்கு. ஆனா நம்முடைய சீர்திருத்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபையில நம்ம அப்படி சொல்லலை. அந்த மாதிரி கத்தியத்தை நம்ம அடித்து கொள்ளணும், நம்ம காயப்படுத்தி கொள்ளணும்னு நாம் அப்படி கற்றுத்தருவதும் கிடையாது. அது தவறான சிந்தனை. நம்ம என்ன சொல்றோம்னா, கடவுளுக்கு ஒரு வழி இருந்தது. அந்த வழி என்னவென்றால், அழிகின்ற ஆத்துமாக்களை குறித்தான வழி. அந்த வழி நமக்கு வேணும். அதுதான் இன்னைக்கு மற்ற சமய நண்பர்கள் அவங்க கடவுளுக்காக சில காரியங்களை செய்கிறார்கள். நம்ம கிறிஸ்தவத்திலும் ஒரு சிலர் அப்படி செய்கிறாங்க. நம்முடைய சில திருச்சபைகளில் பார்க்கும்பொழுது, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைகளில் கடவுளுக்காக முட்டிக்காலில் நடக்கிறது, இல்லைன்னா மற்ற சுயத்தை காயப்படுத்தி கொள்கின்ற செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் கடவுள் ஒருபோதும் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கல. ஆனால் கடவுள் தம்முடைய வழியை நம்மை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். அது எப்படிப்பட்ட வழி என்றால், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்தான அந்த வழி. அந்த வழிதான் இன்னைக்கு 4 திருமறை பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு வாசித்த எசையால ரொம்ப அழகா சொல்கிறார். அந்த 1வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? எசையா 6:1. உசியா ராஜா மறைந்து போகிறார். இஸ்ரவேல் மக்கள் இப்ப மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பிரச்சனையில போறாங்க. ராஜா இல்ல, அவங்களுக்கு ஆலோசனை இல்ல, மக்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை. இதுக்கு அடுத்தது எசையால நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால், பாபிலோன் சிறையிருப்பு அவங்க போறாங்க. அவங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போறாங்க. இப்ப மக்கள் கலக்கத்தோடு இருக்கிற சூழ்நிலையில, அரசர் இல்ல, ஒரு தலைவர் இல்ல, வழிகாட்டி இல்லைன்ற சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் ஏசாயாவுக்கு கொடுக்கிறார். வாசிங்கம்மா. இங்க ஒரு அழகான குறிப்பு இருக்கிறது. உலகத்தின் ராஜா அழிந்து போறான்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற அந்த பரமராஜா சிங்காசனத்தில்
வீற்றிருக்கிறார். இது ஒரு அடைமொழி. என்ன என்றால், ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, God is in control. கடவுள் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கூட நிறைய பதற்றமான சூழ்நிலைகள் நம்முடைய தேசத்துல உருவாகிறது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய மனசு பதறும். என்ன நடக்க போகுது, என்ன ஆபத்து வரப்போகிறது. உலக நாடுகள்ல, பல்வேறு நாடுகள்ல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் நம்முடைய இஸ்ரேல் நாட்டிலையும் மற்றும் காசா பகுதிகளில் போர் நடந்துட்டு இருக்கு. அங்க மக்கள் பதற்றத்தோடு அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பதற்றமான சூழ்நிலை, என்ன செய்வதென்று அறியாத சூழ்நிலை நீங்கள் இருக்கும் பொழுது உங்க கண் முன்பாக ஒரு காட்சியை கொண்டு நிறுத்துங்க. அந்த காட்சி என்னவென்றால், ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்படின்னா நாத்தனா, கடவுள் நமக்கு என்னவா இருக்கிறாரு, ராஜாவா இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அப்படின்னா நாத்தனா, கர்த்தர் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். எதுவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை. அதனால பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா என்னுடைய அனுபவம் வேற, உங்களுடைய அனுபவம் வேற. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன அனுபவத்தில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. யாருக்கு என்ன பலவீனம் இருக்கிறதுன்னு தெரியாது. யாருக்கு குடும்பத்துல என்ன போராட்டங்கள் இருக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் உங்கள் பிரச்சனை, உங்கள் போராட்டம், உங்கள் பலவீனம் கர்த்தருக்கு தெரியும். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், இது என் கை மீறி போயிடுச்சு, இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், என்னால இதை கட்டுப்படுத்த முடியல, என்னால இது பாதுகாக்க முடியல, இது என்னுடைய சிந்தனைக்கும் என்னுடைய மூளைக்கும் என்னுடைய அறிவுக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கிறது நீங்க யோசிக்கிறீங்க. அதை விட உயரமானவர் ஒருவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன செய்யணும் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து வைத்திருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் தேவைகள் அவர் அறிந்திருக்கிறார். அதுதான் இங்க சொல்றார். உசியா ராஜா செத்து போயிட்டார், பரவாயில்ல. ராஜாக்கள் வருவாங்க போவாங்க, மன்னர்கள் வருவாங்க போவார்கள், சிங்காசனம் எழும்பும் சிங்காசனம் அழியும். பல அரசர்கள் ஜெயிப்பார்கள், பல அரசர்கள் தோற்று போவார்கள். நம்மை ஆட்சி புரிகிறவர்கள் மாறிட்டே இருப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை, 4 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிட்டே தான் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அமெரிக்கா தேசத்துல யார் ஆட்சியாளர் என்பதுதான் மிகப்பெரிய கவலையா இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி கவலை, திகில், பதற்ற சூழ்நிலையிலே யார் வந்தாலும் சரி, இந்த உலகை ஆட்சி புரிகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இஸ்ராயல் மக்களுக்கு எசேயா இறைவாக்கினருடையாக கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கையின் செய்தி இதுதான். கர்த்தர் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அடுத்தது வாசிங்க. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றிருக்கிறார்கள். ரைட். அப்படியே நீங்க தொடர்ந்து வாசித்து வந்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, கடவுளை துதித்து கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, படைகளின் ஆண்டவர் பரிசுத்தர் 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 சொல்லி அவங்க கடவுளை இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப கடவுள் ஒரு காரியத்தை கேட்கிறார், யார் நம் காரியமாய் போவார்? எத்தனாவது வசனம் அது? 8ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? இப்ப கடவுளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதாவது கிரேக்கத்துல இதுக்கு பேர் மிஸ்ஸியோ டை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. தமிழ்ல இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கடவுளுடைய வேலை அப்படின்றாங்க. இங்கிலீஷ்ல மிஷன் ஆஃப் காட் அப்படின்றாங்க. மிஸ்ஸியோ டை அப்படின்னா யாரை நான் அனுப்புவேன். கடவுளுக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை கடவுள் செய்யணும். ஆனா கடவுள் போய் செய்ய முடியல. இப்ப அதுக்கு பதில் ஒருத்தர் அனுப்பணும். அததான் கடவுள் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாய் யார் போவா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ என்னால ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, ஒரு நிகழ்ச்சிக்கு போக முடியல. நான் ஒன்னு என்ன சொல்லுவேன், என் மனைவி கிட்ட, அம்மா என்னால போக முடியல, எனக்கு பதிலாக நீ என்ன பண்ணு போ அப்படின்னு. ஒருவேளை அவங்களாலே போக முடியலன்னா எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், அப்பா என்னால அந்த கல்யாணத்துக்கு போக முடியல, நீங்க என்ன பண்ணுங்க போயிட்டு வாங்க. அப்ப என்னால் ஒரு வேலை செய்ய முடியவில்லை, அந்த வேலை செய்யத்தக்க ஒரு இடத்துல என்னுடைய பொறுப்பை நான் என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன். அந்த பொறுப்பை தான் கடவுள் யார்கிட்ட கொடுக்கறதுன்னு கேட்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? பிதா யாரை அனுப்புனார்? குமாரன் யாரை அனுப்புனார்? இப்போ பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதற்கு ஒருத்தர் தேவை. அது யாரு?
நம்ம தான். அதுதான் கடவுளுடைய வேலையாட்களாக நம்மளுடைய பொறுப்பு. பிதாவை குமாரனை பிதா அனுப்பினது போல, பிதாவும் குமாரனும் இணைந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினது போல, மூவரும் இணைந்து நம்மை அனுப்ப அழைக்கிறார்கள். யாரை நான் அனுப்புவேன், யார் நம் காரியமாய் போவார்கள்? அப்ப ஏசையா சொல்றாரு, என்ன சொல்றாரு? வாலண்டியரா சொல்றாரு, வாசிங்க. அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், ஹியர் ஐ அம். என்ன கூட கடவுள் கேட்டார், என் ஊழியத்துக்காக வா. கடவுள்கிட்ட நான் சொன்னேன், கடவுளே இஃப் இட்ஸ் யுவர் கால், கடவுளே இஃப் இட்ஸ் யுவர் கால், இது உங்களுடைய அழைப்பு என்றால் யூ நீட் டு பே த பில் அப்படின்னா. புரியுதுங்களா? இஃப் இட்ஸ் யுவர் கால் யூ நீட் டு பே த பில் அப்படின்னா என்ன? நீர் என்னை அழைச்சது உண்மை என்றால் என் தேவைகளை நீ சந்தின. கடவுள் சொல்றார், அதெல்லாம் கிடையாது, நீ ஊழியத்துக்கு வா, உன்னை நான் வழிநடத்து. அதான் ஏசையா கேட்கிறாரு. ஏசையா சொல்றாரு, ஆண்டவரே நான் வரேன். ஏசையா என்ன சொல்றாரு? நான் வரேன், தன்னை வாலண்டியரா ஒப்பு கொடுக்குறாரு. இப்போ நம்ம சர்ச்சில் கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துவோம், பொறுப்புகள் எடுப்போம். யாராவது வாங்கன்னா யாரும் வர மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம், ஏய் நீ போப்பா, ஏய் நீ போப்பான்னு மற்றவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், அனுப்புவோம். ஆனா இங்க ஏசை என்ன பண்றாரு? அடுத்தவர்களை அனுப்பல, நான் வரேன், இதோ அடியேன் இருக்கிறேன், தானே வாலண்டியர் பண்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ் அவங்களுக்கு பேர் என்னன்னா தன்னார்வலர், தன்னார்வ தொண்டர், தன்னையே கடவுளுக்கு என்று தருகிறார். இந்த ஊழியம் என்பது அப்படிப்பட்டது. யாரோ சொன்னாங்கன்றதுக்காக இல்லை. நான் கூட சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு ஊழியத்துக்கு வரணும்னு யோசிச்சேன். ஆனா கடவுள் அதை மாற்றினார். ஒரு கட்டத்துல எங்க அப்பா அம்மாவே விட்டாங்க, அதுக்கப்புறம் நானே தான் வரணும்னு வந்து யோசிச்சேன். இன்னைக்கு அதே தான் கடவுள். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு நீங்க செய்யாதீங்க. கடவுளுக்காக நீங்களே உங்களை அர்ப்பணிப்பது தான் உண்மையான அர்ப்பணிப்பு. ஏசையா தம்மை கடவுளுக்கென்று வாலண்டியர் பண்றார், தன்னார்வமாக தருகிறவராக இருக்கிறார். அடுத்தது வாசிங்க. இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் ஏசையா வந்து கடவுள் ஏசையாவை எதுக்காக அனுப்புறார் என்றால் இந்த மக்களை எச்சரிப்பை செய்வதற்காக அனுப்புகிறார். ஏசாயாவும் தன்னை அந்த ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய கடவுளுடைய ஊழியக்காரராக, கடவுளுடைய இறை மக்களாக இருக்கிற நீங்களும் நானும் கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நான் ஆரம்பத்துல சொன்ன கடவுளுக்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி என்றால், இந்த மக்களுடைய காதுகள் மந்தமா இருக்கிறது, இந்த மக்களுடைய கண்கள் மூடி போய் கிடக்கிறது. இந்த மக்கள் உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கடவுளை மறந்து விட்டார்கள். இந்த மக்களை கடவுளுக்கு நேராக திருப்புவதற்காக தான் இந்த திருச்சபையும், இந்த திருச்சபையில் இறை மக்களாக உங்களையும் என்னையும் கடவுள் அழைத்திருக்கிறார். அதனால இயேசுவுக்கு அந்த உள்ளத்துல ஒரு வாஞ்சை இருக்கிறார். அதான் நிறைய இடத்துல அவர் சொல்லுவார், இந்த தொட்டிலும் சேராத ஆடுகள் வெளியே இருக்கிறது, அவைகளை நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது, அழைத்து வர வேண்டியதாக இருக்கிறது. அப்ப கடவுளுடைய திருச்சித்தம் என்பது என்னவென்றால், ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லுங்களேன், ஒரு ஆத்மா கூட அழிந்து போக கூடாது, எல்லாரையும் ஆண்டவரின் பக்கம் அழைத்து வரும். இன்னைக்கு இருக்கிற இத்தனை திரளான கோடி ஜனங்களை மீட்டெடுக்கணும்னா ஒரு தனி மனிதனால முடியாது, ஊழியக்காரர்கள் முடியாது. இந்த ஊழியம் என்பது ஒருவருக்கான ஊழியம் அல்ல. இந்த ஊழியம் யாருக்கானது? எல்லாருக்கானது. இந்த திருச்சபையில் இருக்கிற 80 குடும்பத்துக்குமானது. இந்த 80 குடும்பங்கள் இருக்கிற அந்த 300 பேருக்குமானது தான் இந்த ஊழியம். அப்ப ஐயரு தான் ஊழியம் பண்ணோம், ஊழியர் தான் ஊழியம் பண்ணோம், மூப்பர் தான் ஊழியர் பண்ணணும் இல்ல. இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஊழியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த முதல் குறிப்பு என்னவென்றால், கடவுளின் வழியின் நோக்கத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும். கடவுளுக்கு ஏன் அந்த வழி என்றால், அழிகிற ஆத்மாவை குறித்து அவர் நோக்கமா இருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்ம இடத்துல சொல்றாரு. அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே உம்முடைய வழியை நான் வாங்கிக்கிறேன், அந்த ஆத்துமாக்களை குறித்து நீர் வழியை வைத்திருக்கிறீர், அந்த வழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் என்னால் முடிந்த மட்டிலே அவர்களை உம் பக்கம் நாங்கள் திருப்புற சாமின்னு சொல்லி கடவுளுடைய வழியை நம் பக்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவம் என்பது இது வந்து ஒரு மிஷினரி ஒரு மதம் இல்ல ஒரு சமயம் தான் சொல்லணும். கிறிஸ்தவம் என்பது எப்படிப்பட்டது என்றால் மிஷினரி சமயம். ஏனென்றால் இன்னைக்கு கிறிஸ்தவம் இவ்வளவு வளர்ந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் என்றால், அந்த ஆதி 12 அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் வந்த ஆதி திருச்சபை.
குறிப்பாக மேல் வீட்டறையில கூடிந்த திருச்சபை தான். அதுதான் இன்னைக்கு பரவி 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 உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சேர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கும் நான் என்னுடைய ஸ்காட்லாந்து மிஷனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எங்களுடைய ஸ்காட்லாந்து மிஷன் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்றால் தூய அந்திரேயால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்திரேயா என்ன பண்றாரு? இயேசுடைய சீடர்ல ரொம்ப முக்கியமானவர் அந்திரேயா. அவர் அந்த நாட்டை விட்டு ஸ்காட்லாந்து தேசத்துக்கு போறார். அங்க போய் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக அந்திரேயா மரிக்கிறார். அதனால்தான் ஸ்காட்லாந்துடைய கொடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஸா இருக்கும். ஏன்னா அந்த கிராஸ் யாருக்கான அடையாளம் என்றால் அந்திரேயாக்கான அடையாளம். அங்க ஸ்காட்லாந்துல அந்திரேயாவால் அந்த நாடே கிறிஸ்தவமாக மாறப்பட்டது. ஸ்காட்லாந்துல இருந்து வந்த மிஷினரிகள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் பகுதிகளில் அவர்கள் ஊழியம் செய்து இலவசமாக பள்ளிகளை கட்டித்தந்து திருச்சபைகளை உருவாக்கி மக்களுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள். நான் சொன்னது மக்களுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள் தவிர்த்து மக்களுடைய சமயத்தை மாற்றல. மிஷினரிகளுடைய நோக்கம் என்னவென்றால் மக்களை மாற்றம் அடைவது, டிரான்ஸ்ஃபார்மிங் த பீப்புள். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மீது இவங்க வைக்கிற பொய் குற்றச்சாட்டு என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் மதத்தை மாற்றுகிறார்கள். நான் மறுபடியும் சொல்றது, கிறிஸ்தவர்கள் மதத்தை மாற்றுகிறவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் மனதை மாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், உள்ளத்தை மாற்றுகிறவர்களாக இருக்கிறார். இப்ப நான் ஒரு மனிதன், என்னை நான் இன்னும் நல்ல மனிதனாக மாற்றுவது, த பெஸ்ட் இன் மீ, என்னுடைய இருக்கிற சிறப்பு தன்மையை கொண்டு வருவதற்கு தான் எனக்கு கிறிஸ்தவம் தேவைப்படுகிறது. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம் என்று சொல்வார்கள். அப்படின்னா ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றக்கூடியது கிறிஸ்தவம். அதுதான் மிஷனரிகள் செய்தார்கள். நல்ல கல்வி கொடுத்தாங்க, நல்ல உடை கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க, மக்களை சிறப்பாக மாற்றினார்கள். அதனாலதான் இன்னைக்கு இந்த மிஷின் ஃபீல்டு, இந்த மிஷின் பங்களா, மிஷின் கேம்பஸ் எல்லாமே எதனால் என்றால் மக்களுக்காக கொடுத்து விட்டு சென்றார்கள். ஆனா அவங்க இழந்தது பல்லாயிரம் உறவுகளை இழந்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், தங்களுடைய செல்வத்தை இழந்தார்கள், பணத்தை இழந்தார்கள். காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுக்காக. வரலாற்றில் எனக்கு ரொம்ப 2 முக்கியமான பெண் சீடர்கள், இயேசுடைய பெண் சீடர்கள் ஆதி திருச்சபையில ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தவங்க பேர் ஃபெலிஷியா, இன்னொன்னு பேரு பெர்பச்சுவா. இவங்க 2 பேருமே 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவின் திருத்தொண்டர்கள். இவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே அப்பொழுது அரசனாக இருந்த அர்னேலியஸ் அவர்களை கொன்றார். எப்படி கொன்றார்னா எரித்து கொன்றார். இந்த இருவருமே கர்ப்பிணிகள். குறிப்பா இந்த பெர்பச்சுவான்ற அந்த அம்மையார் அப்பதான் குழந்தையை பெற்றெடுத்து 2 நாட்கள் ஆகிறது. நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தால் உனக்கு வாழ்க்கை கொடுக்கிற, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்ப என்றால் உன்னை எரித்து கொலை செய்வேன் என்று சொல்லி அந்த அரசன் மிரட்டுகிறார் பெர்பச்சுவாவை. ஆனா அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. என் உயிரே போனாலும் நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று இயேசுவுக்காக அந்த அம்மையார், பெர்பச்சுவா அம்மையார் நின்றார்கள். அவருடைய கண்களுக்கு முன்பாக 2 வயது குழந்தையை 2 கால்களை பிடித்து 2ஆ கிழித்து எறிந்து போட்டார்கள். அப்பயும் அவங்க இயேசுவை மறுதலிக்கல. அடுத்தது அந்த அம்மாவை கட்டி போட்டு உயிரோடு எரித்தார்கள். அப்பவும் அந்த அம்மா இயேசுவை மறுதலிக்கல. அடுத்தது அவருடைய வேலைக்காரி, அடிமை பெண், அந்த அம்மா பேர் ஃபெலிசிட்டியா. அந்த அம்மா 9 மாத நிறை கர்ப்பிணியாக இருக்கும்போது அவருடைய வயிற்றை அறுத்து அந்த குழந்தையை வெளியே எடுத்து கொன்றார்கள். அப்பயும் அந்த அம்மா இயேசுவை மறுதலிக்கல. அந்த அம்மாவையும் அதே எதிரத்திலே எரித்து கொண்டார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் அந்த தினத்திலிருந்து இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய மரணம் கூட்டம் கூட்டமாக இயேசுவை விசுவாசிக்க தோன்றியது. இன்னைக்கு நம்ம நல்லா தான் இருக்கிறோம். இன்னைக்கு இயேசுவை பற்றி சொல்றதுக்கு நமக்கு எந்த தடையும் கிடையாது. அக்கம் பக்கம் வீடுகளை சொல்லலாம். ஆனா நம்ம அதை செய்கிறோமான்றது யோசித்து பாருங்க. ஆதி திருச்சபை ரத்தம் சிந்தியதுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் 2000 ஆண்டுகள் கழித்தும் இந்த தேசத்தில் வேரூன்றிருக்கிறது. இதே கிறிஸ்தவம் இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்றால், எல்லா மக்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்களும் நானும் இயேசுவுக்காக ரத்தம் சாட்சிகளாக மாற நாம் அழைக்கப்படுகின்றோம். அதனால்தான் இயேசுடைய நோக்கத்தை, இயேசுடைய வழியின் நோக்கத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அதே கேள்வி நம்மளை பார்த்து கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள்? 2வதாக நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 - 16 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நபர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு காலத்தில் அவர் மிக பெரிய கொலைகாரன், கிறிஸ்தவர்கள் என்றாலே அழிக்கிறவராக, கிறிஸ்தவர்களை எல்லாரும் தலையை வெட்டுகிறவராக,
அழகா பைபிள் போட்டிருக்கு, அவங்களுடைய சிறை சேதம் செய்வதற்காக அதிகாரம் பெற்று செல்லுகிறார். அந்த 9ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஏன் அவர் அந்த பகுதிக்கு போறார் என்றால், கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக இந்த சவுல் கடந்து செல்லுகிறார். அவர் அப்படி கடந்து செல்லும் போது கடவுள் அவர் இடத்திலே உரையாடுகிறார். என்கவுண்டரிங் வித் கிரைஸ்ட். இயேசு சவுலோடு பேசுகிறார். பவுலே பவுலே, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? அப்ப அவர் கேட்கிறார், நீ யார் என்று தெரியாதுன்னு போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உடைக்கிறது கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் ஒரு வழி சொன்னேன்ல, அந்த வழி அதுதான். இயேசுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினால் அந்த துன்பம் யாருக்கு என்றால் அது இயேசு. சவுல் இயேசுவை பார்த்ததே கிடையாது. அப்போஸ்தலர்ல தான் சவுல் வராரு. அதுக்கு முன்னாடி அவர் இயேசுவை பார்த்ததே இல்லை. 11 சீடர்களும் இயேசுவை நேரடியா பார்த்தவங்க. யூதாஸ் உட்பட 12 பேரும் இயேசுவை பார்த்தாங்க. ஆனா இந்த ஒரு சீடன் மட்டும்தான் யாரை பார்க்கல, இயேசுவை பார்க்காமல் இயேசுவுக்கான சீடனாய் மாறினவர் சவுல். அவர் கேட்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் போது அவருக்கு தெரியல யார் அந்த இயேசு. அப்பதான் அவர் உணர்கிறார், இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை துன்பப்படுத்தினால் நாம் யாரை துன்பப்படுத்துகிறோமா, இயேசுவை துன்பப்படுத்துகிறோம். அப்பதான் அவர் மனமாற்றம் அடைகிறார். அப்புறம் அந்த கான்வர்சேஷன் நமக்கு தெரியும். கடவுள் யாரை சந்திக்கிறாரு, அனனியாவை சந்தித்து என்ன சொல்றாரு, சவுலுக்கு என்ன பண்ணு, சுகப்படுத்து அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஐயோ அவன் பயங்கரமான யாரு, கொலகாரன், அவன்கிட்ட நான் போக முடியாது அப்படின்னும் போது அப்ப ஆண்டவர் பவுலை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இப்போ புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க கடவுள். இயேசு ஆண்டவர் ஏன் பவுலை தெரிந்து கொண்டார் என்றால், யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, முதல் வேலை யாருக்கா, புறஜாதிகளுக்கு, அதாவது வெளியில் உள்ளவர்கள், அவுட்சைடர்ஸ், இந்த தொழுவத்தில் இல்லாத வெளியில் இருக்கிறவர்கள். இந்த தொழுவத்தில் இல்லாம வெளியே இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் யாருன்னா, இந்த உள்ள இருக்கிறவங்க துரத்தப்பட்டவங்களா கூட இருக்கலாம். இனி கூட நம்முடைய சமுதாயத்துல ஒரு சில மக்களை நம்ம வெளியே துரத்தி வைத்திருக்கிறார்கள். நம்ம கூட ஒரு காலத்துல துரத்தி வச்சிருக்கிறாங்க. நம்மளும் ஒரு சிலரை துரத்தி வச்சிருக்கிறோம். இவங்கெல்லாம் தீண்ட தகாதவர்கள், இவங்க தாழ்ந்தவர்கள், இவங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கூட்டத்தை இந்த சமுதாயமோ இந்த தேசமோ ஒதுக்கி வைத்திருக்கிறது. அப்படி யூதர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட புற ஜாதிகள் என்று அழைக்கப்பட்ட இந்த மக்களுக்காக கடவுள் சவுலை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பவுல் கடவுளுடைய திருப்பணியை செய்வதற்காக தம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். 1 அல்ல 2 இல்ல 3 பயணத்தை மேற்கொள்றார். 3 பயணமும் கடுமையான பயணம். அதுல அவர் படாத உபத்திரம் கிடையாது, வாங்காத அடி கிடையாது. திருவிழத்துல நல்ல ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அவர் நைய புடைத்தார்கள்னு வசனம் இருக்குது. என்னது நைய புடைத்தார்கள் அப்படின்னா, அடித்து வெளுத்து வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் நம்ம பாஷையில. அந்த அளவு அடி வாங்கியிருக்கிறார். பவுலே சொல்றார், காவலிலும் அடியிலும் வேதனையிலும் நான் இருந்திருக்கிறேன்றார், பூச்சி கடியில இருந்திருக்கிறேன்றார், பாம்பு கடியில இருந்திருக்கிறேன்றார், பலவீனம். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு, நான் 3 முறை கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண. எதுக்காக, இந்த பலவீனத்தை எடுத்து போடு. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு, உன் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணம். உனக்கு நான் சுகம் கொடுக்க மாட்டேன், ஆனா என் கிருபை உன் கூட இருக்குன்னு சொல்லி அந்த பவுலை கர்த்தர் அந்த 3 பயணத்திலும் வழி நடத்துகிறார். கடைசியில கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக இந்த பவுல் மரிக்கிறார். ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களை அழித்து கொண்டிருந்தவர் கிறிஸ்துவுக்காக அழிகிறவராக மாறுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப கடவுளுக்காக அந்த ஊழியத்தில் நாம் பங்கு பெறும்போது அநேக வலிகளையும் வேதனையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்க யோசிச்சுருப்பீங்க, நான் கூட யோசிச்சிருக்கிறேன், நம்ம கிறிஸ்டினா இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம் போல இருக்குதே, நம்ம ஊழியத்துக்கு வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம் போல இருக்குதே, நம்ம இந்த வேலையை செய்யாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம் போல இருக்குதே, ஜாலியா யாருக்கும் நமக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சந்தோஷமா குடும்பத்தோட எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிடும், அப்படியெல்லாம் இருக்கலாம்னு யோசிச்சிருக்கிறேன். இந்த வலி வேதனை ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது இயேசு நமக்கு முன்பாக இருக்கிறார். அந்த வலி வேதனை அவருக்கு ஏன், பிலிப்பியர்ல சொல்றாருல, அவர் தேவனுக்கு சமமா இருந்தார், நமக்காக சிலுவையின் மரியந்தமும் தம்மை
தாழ்த்தணும். அப்ப ஆண்டவர் எனக்காக செய்த போது அவருக்காக இந்த வலியை நான் ஏன் தாங்கக்கூடாது? இதெல்லாம் ஒரு வலியே இல்லையே, இதெல்லாம் ஒரு அவமானமே இல்லையே, இதெல்லாம் ஒரு அசிங்கமே இல்லையே, இதெல்லாம் என் இயேசு ஆண்டவருக்காக நான் தாங்கிக் கொள்ளுகிறேன்ற அந்த எண்ணம் ரொம்ப முக்கியமானது. பவுல் எல்லாவற்றையும் தாங்குகிறார். பவுல் அறிவாளி, ஞானவான். அவர் கமாலியன் இடத்துல படித்தவர். அவர் சொல்றார், யூதருக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், சமானியனுக்கு சமம், எல்லாற்றுக்கும் எல்லாவமா இருந்திருக்கிறார். எல்லா மொழியும் பேசக்கூடியவர், எல்லா ஆற்றலும் பெற்றவர். ஆனா சாதாரண மனிதர் இடத்தில் அடி வாங்கினுகிறார். காரணம் என்னவென்றால் இயேசு ஆண்டவருக்காக தன்னுடைய வலியை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் அப்படிப்பட்ட வலிகளை ஏற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து இன்னைக்கு வாசித்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம், இதுல 2 விதமான ஊழியத்தை நான் பார்க்கிறேங்க. இயேசுவுக்கு சீடர்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. முதல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? முதல்ல 12 பேர். அந்த 12 பேர்ல ரொம்ப முக்கியமானவங்க ஒரு 3 பேர். 3, 12, அதுக்கப்புறம் 70. ரைட்டா? இந்த 12 என்பது, இதை நான் எப்படியாக இன்டர்பிரட் பண்ண விரும்புகிறேன் என்றால், இந்த 12 என்பது அப்போஸ்தலர்கள். இவர்கள் கடவுளால் குறிப்பிட்ட வேலைக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ரைட்டா? இப்ப இவங்களை நம்ம யாருன்னு எடுத்துக்கலாம்? ஊழியக்காரர்கள்னு எடுத்துக்கலாம். இப்ப இதை தாண்டி ஒரு 70 பேர் இருக்கிறாங்களே, இவங்க யாருன்னா இவங்க தான் விசுவாசிகள். ரைட்டா? இவங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள், இவங்கெல்லாம் விசுவாசிகள். அப்போ கடவுளுடைய ஊழியம் என்பது ஊழியக்காரர்களை சார்ந்து மட்டுமல்ல, விசுவாசிகளையும் சார்ந்துதான். இந்த 70 பேர் கடவுள் திருப்பி ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், இந்த 12 பேரால் இதை செய்ய முடியாது, இன்னும் தேவைப்படுகிறது. அதான் இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, எஜமான இடத்துல கேளுங்க, என்ன அதிகமா இருக்கிறதா? அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எஜமான இடத்துல என்ன சொல்லி கேட்கணுமா? வேலையாட்கள் தேவை. அப்போ இதுதான் ஆண்டவர் பார்க்கிறோம். அந்த முதல் வசனத்தை வாசிங்க, லூக்கா 10:1. வேறு 70 பேரை நியமித்து தாம் போகிற சகல பட்டணங்களிலும், அதுதான் சொல்றாரு. அப்போ தம்முடைய இறையாட்சியை, கடவுளுடைய ஆளுகையை இந்த பூமி முழுவதும் பரப்ப வேண்டும் என்றால் இயேசு ஒருவரால் முடியாது, இயேசுவின் 12 சீடர்களால் முடியாது, இயேசுவின் ஆதி அப்போஸ்தலரால் முடியாது, இயேசுவின் இந்த திருச்சபையால் முடியும். அதுதான் முக்கியமானது. அதுதான் திருச்சபையை கடவுள் உருவாக்கி இருக்கிறார். கடவுளுடைய வேலை கடவுள் தனியா செஞ்சிடலாம், ஆனால் அவர் அதை செய்ய விரும்பல. அவருக்கு இந்த திருச்சபை தேவைப்படுகிறது. அதனாலதான் 70 பேரா அனுப்புறாரு. காரணம், அதுவும் 2 பேர். இந்த 2 பேர் மாடல்ன்றது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு திருச்சபை குடும்பமாய் 2 பேரா இருக்கிறோம்ல, இந்த 2 பேர் இன்னும் 2 பேர், அப்படியாக இது வளருகின்ற திருச்சபையாக இருக்கு. ஆதி திருச்சபை அப்படிதான் இருந்தது. 12 24 ஆச்சு, 24 அப்படியே 48 மாறிச்சு. அனுதினமும் திருச்சபையில் இறைமக்கள் என்ன ஆயிட்டே இருந்தாங்க? சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப திருச்சபை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுல லிமிட் பண்றதல்ல, அது வளர்ந்துட்டே போகிறது. இந்த திருச்சபை ஏன் இடிச்சிட்டு கட்டிக்கிட்டே இருக்கிறோம்னா, திருச்சபை என்னைக்குமே போதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா அர்த்தம்னா, இந்த திருச்சபை வளர்ந்துட்டே இருக்கணும், மக்கள் ஆண்டவரை தேடிட்டே இருக்கணும், புதுசா ஆத்துமாக்கள் வந்துட்டே இருக்கணும். இதுதான் கடவுள் எதிர்பார்க்கின்ற திருப்பணி. இந்த திருப்பணியை சுமப்பதுக்கு தான் கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த 70 பேருக்கு கடவுள் அழைத்தார்ல, அதே 70 பேருடைய அழைப்பை தான் உங்களுக்கு எனக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார். 2 பேரா போய் ஊழியம் செய்வது. நம்ம இந்த ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி இப்பெல்லாம் பண்றது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு வேனு, ஒரு பெரிய ஒரு வண்டி எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு ஊருக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவோம்? 2 பேரா போய் வீடு வீடா போய் டாக்ஸ் கொடுத்து ஊழியம் பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பண்ண முடியல. இன்னைக்கு இருக்கிற எதிர்ப்புகள், இன்னைக்கு இருக்கிற இந்த சட்டங்கள் நம்மை கட்டுப்படுத்துகிறது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வண்டி வச்சுட்டெல்லாம் போக முடியாது. நம்ம அக்கம் பக்கம் வீடுகள்ல குடும்பமாய் 2 பேரா போய் நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரை பத்தி சொல்லலாம். நமக்கு நேரம் இருக்கிறது. கடவுளை பற்றி சொல்வதை காட்டிலும் நமக்கு வேற ஏதோ பெரிய வேலைகள் கிடையாது. அப்ப இந்த நாளிலே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நம்ம சொல்றது நம் மீது விழுந்திருக்கிற கட்டாயமா இருக்கிறது. அதனால இது தனி மனிதனாய், ஒரு தனி ஊழியக்காரனாய், ஒரு தனி பிரசங்கியார், இல்ல ஒரு தனி போதகரால் இது முடியாது. அப்ப இது யாரால் முடியும் என்றால் திருச்சபையால் முடியும். அதனால்தான் திருச்சபை என்பது குட்டி பரலோகம். திருச்சபை என்பது என்னது?
குட்டி பரலோகம். இந்த குட்டி பரலோகத்துல நம்ம போதுன்னு ஆயிடக்கூடாது. இந்த பரலோகத்துல எத்தனை பேரை சேர்க்க முடியுமோ அத்தனை பேரை நம்ம சேர்த்து கொண்டே இருக்கணும். அதுதான் நற்செய்தி, அதுதான் திருப்பணி என்று கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஒரு ராஜா, அந்த ராஜா ரொம்ப மோசமானவர். அவர் என்ன பண்ணுவாராம், தன் மக்களை ரொம்ப கொடுமையாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஊர்ல ஒரு சமூக ஒரு பாதுகாவலர், ஒரு சமூக ஆள்வலர் இருந்தார். அவருக்கு எப்படியாவது அந்த நாட்டுல ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டணும், மக்களுக்கு அறிவை கொடுக்கணும், மக்களுடைய அந்த தெளிவில்லாத தன்மையை மாற்றணும்னு ரொம்ப முயற்சி பண்றாரு. அதுக்கான பணம் ஒரு இடத்துல இல்லை. நேரா ராஜா கிட்டே போறார். ராஜா, இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கணும், மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், நான் யோசிக்கிறேன், நீங்க எனக்கு பொருள் உதவி செய்யுங்கன்னு கேட்கிறார். ராஜாவுக்கு ரொம்ப கோவம். நீ மக்களுக்கு அறிவை கொடுத்து அவனை நீ எனக்கு எதிராக மாற்றுறதுக்கு விரும்புறியான்னு சொல்லி தான் காலில் இருந்த செருப்பை தூக்கி அவன் மீது அடிக்கிறார். அந்த ஆள் என்ன பண்ணிட்டார், அந்த செருப்பு எடுத்து வச்சுக்கிட்டார். திருப்பியும் போய் கேட்கிறார். நான் திரும்ப திரும்ப சொல்லி நீ திருப்பி வரியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இன்னொரு செருப்பை தூக்கி இன்னொரு வாட்டி அடிக்கிறார். இவர் 2 செருப்பையும் எடுத்துட்டு வந்துட்டார். வந்துட்டு எல்லா மக்களும் கூடி இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ராஜாவிடத்துல நான் உதவி கேட்க போனேன். ராஜா என்ன பண்ணாரு, என் செருப்பை ஏல வச்சு அதை என்ன பண்ணு, அதை ஏல விட்டு அதுல வர காசுல என்ன பண்ணு, பல்கலைக்கழகத்தை கட்டு அப்படின்ட்டார். அதனால இதை நான் என்ன பண்ண போறேன், ஏல விட போறேன். ராஜாவுடைய செருப்பு யாருனாலும் ஏல கேளுங்கன்னார். இந்த செய்தி ராஜாவுக்கு போயிடுச்சு. ராஜாக்கு என்ன பயனா, நம்முடைய செருப்பை ஏல எடுக்கலன்னா அது அவருக்கு என்ன ஆயிடும், அசிங்கமாயிடும். இன்னொன்னு என்னன்னா, அந்த செருப்பை கம்மி விலைக்கு எடுத்தாங்கன்னா அதுவும் அவருக்கு அசிங்கமாயிடும். இப்ப என்ன பண்றாரு, ஒரு பெரிய பணத்தை கொடுத்து அவர் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அனுப்பி அவர் அடிச்சு அதே செருப்பை அவரே என்ன பண்றாரு, ஏல எடுக்கிறார். அந்த பணத்தை வச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு, பல்கலைக்கழகத்தை கட்டிட்டார். அப்போ நமக்கு வாய்ப்பு இருந்தாதான் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்பே இல்லைன்னா கூட அந்த வாய்ப்பை உருவாக்கி நம்ம என்ன பண்ணோம், காரியத்தை நிறைவேற்று. அப்போ இந்த ஆள் எவ்வளவு அழகா ஞானமா அந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டார் பாருங்க. உங்க வாழ்க்கையில கூட நீங்க கடவுளுக்கு ஊழியம் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காம போலாம். நீங்க வேலைக்கு, பொதுவாகவே நம்முடைய வேலையில பாத்தீங்கன்னா காலை ஏஞ்சி ட்ரெயினுக்கு போனோம், வேலைக்கு போனோம், வரணும். சண்டே ஒரு நாள் தான் நம்ம ஃப்ரீயா இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு பிஸி ஷெடியூல்ல தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனாலும் ட்ரெயின்ல ஒரு 2 மணி நேரம் இருக்குல்ல, நான் நிறைய பேர் பார்க்குங்க, பக்கத்துல சும்மாவே இருக்க மாட்டாங்க. நம்ம ட்ரெயினில் போய் உட்காந்தா ஏதாவது நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, பேச்சு கொடுப்பாங்க, பேசுவாங்க. அந்த 2 மணி நேரம் பயணத்துல ஏதாவது நம்ம கிட்ட பேசணும்னு எதிர்பார்ப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட இயேசு சாமி பத்தி சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வேலை ஸ்தலங்களில் நமக்கு ஃப்ரீயான நேரம் இருக்கும்போது இயேசு சாமி பத்தி சொல்லலாம். நம்ம அக்கம் பக்கம் வீடுகள் இருக்கிறவங்களுக்கு இயேசு சாமி பத்தி சொல்லலாம். நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காது, வாய்ப்புகளை நம்ம என்ன பண்ணோம், உருவாக்கணும். எப்படி அந்த மனிதன், அந்த ராஜா தனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா கூட தனக்கான வாய்ப்பை அவன் உருவாக்கி கொண்டானோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் இருக்காது. ஆனாலும் அந்த வாய்ப்புகளை உருவாக்கி இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுவது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கூட நம்முடைய பேராயத்துக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற இந்த பேராயம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. போன வருஷத்தை விட இன்னைக்கு திருச்சபைகள் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் மெட்ராஸ் டைசிஸ்ன்னு இருந்தது, இன்னைக்கு பார்த்தா அது ஆந்திரா தாண்டி போயிட்டு இருக்குது. காலாஸ்திரி இது பிட்ரகுண்டா தாண்டி போயின்னு இருக்கு. இந்த பக்கம் சிதம்பரம் வெக்கம் போயிடுச்சு. காரணம் என்னவென்றால் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சபை வளர்கிறது என்றால் இறை மக்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இது யாரால் ஆனது? ஆயரால் ஆனதா? கிடையாது. மிஷினரிகளால் ஆனதா? கிடையாது. ஒரு காலத்துல மிஷினரி வெளியிருந்து ஊழியம் செய்றாங்க, இன்னைக்கு நம்ம மிஷினரிங்க ஊழியம் செய்றாங்க. இதுக்கு காரணம் என்னவென்றால் இறை மக்களாகிய உங்களுடைய ஊழியம். அதுதான் நான் சொல்லுவேன், இந்த லே பீப்புளுடைய ஊழியம் ரொம்ப சிறப்பானது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பெரிய ஸ்டேஜ், ஒரு பெரிய புல்பீட்டு, ஒரு பிரசங்கம், ஆடியோ, அதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரசங்கம், ஒரு சின்ன ஒரு ஜெபம், அதுதான் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நிறைய நேரத்தில் இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் அநேகர் வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, பெண்கள் ஐக்கிய சங்கம் என்ன பண்ணுவாங்க, போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்போ புதுசாக வருவாங்க, நீங்கள் எப்படிங்க சர்ச்சுக்கு வந்தீங்க நான் கேட்கும்போது, ஐயா பெண்கள் ஐக்கிய சங்கம் எனக்காக ஜெபம் பண்ணாங்க ஐயா, கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாங்க ஐயா, அது மூலம் நான் சர்ச்சுக்குள்ள வந்தேன் ஐயா. இதுதான் ஊழியம், இதுதான் உண்மையான ஊழியம், இதுதான் கடவுள் எதிர்பார்க்கின்ற ஊழியம். எப்போ இன்னைக்கு திருச்சபை மக்களுடைய ஊழியத்தை கடவுள் கொண்டாடுகிறார், கடவுள் ஆசீர்வதிக்கிறார்.
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆயர்மார்களுக்கு திருச்சபைகளுக்குள்ள ஓடுறதுக்கே நேரம் இல்லை, மிஷினரிகளுக்கு மிஷின் ஃபீல்டுக்குள்ள ஓடுறது இல்லை. அப்போ ஒரு திருச்சபை சுற்றி இருக்கிற பகுதிகளில் யாரால் ஊழியம் செய்ய முடியும்? பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா திருச்சபை மக்களால் தான் ஊழியம் செய்ய முடியும். அப்ப திருச்சபை மக்களிடத்திலே கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன் இதை கொடுக்கிறார் என்றால் அந்த வலியை ஏற்றுக்கொள்வதற்காக. கடவுளுக்கு இருக்கிற வலி அது அவருடைய வலி அல்ல, அது நம்முடைய வலி. ஆண்டவரே நீ நல்லவர், நீ வல்லவர், நீயே வலியை ஏற்றுக்கோன்னு கிடையாது. ஆண்டவரே உம்முடைய வலியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். யாரை அனுப்புனன்னு கேட்குறீங்க? சாமி நான் இருக்கிறேன், உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக, உமக்காக அடிபடுவதற்காக, உமக்காக பாடுபடுவதற்காக நான் இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள். நான் காலேஜ் படிக்கும்போது இந்தியன் கேம்பஸ் குரூசைடில் நாங்கள் யூத்தாக ஸ்டூடெண்ட்ஸாக போயிட்டு இந்த நற்செய்தி பகுதிக்கு சுவிசேஷத்துக்காக போவோம். அப்போ போகும்போது சேல பகுதியில் கல்வராயன் மலை ரொம்ப ஃபேமஸானது. அங்கே பழங்குடி மக்கள் ரொம்ப வாழக்கூடியவங்க. அப்போ அவங்கக்கிட்ட போகும்போது அவங்கக்கிட்ட கடவுளை பற்றியெல்லாம் சொல்லுவோம். அப்போ அங்கே போகும்போது நிறைய எதிர்ப்புகள் வரும். அப்போ போகும்போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு விசுவாசியை நாங்கள் சந்தித்தோம். அவருக்கு காது கேட்கல. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த விசுவாசி அந்த ஊர்ல எல்லாம் இருக்கும்போது அக்கம் பக்கம் வீடுகளில் போய் ஊழியம் பண்ணுவாராம், அதாவது கடவுளை பற்றி சொல்லுவாராம். அப்போ அங்கே இருக்கிற ஒரு கும்பல் ஒரு இரும்பு ராடில் அவர் காதை அடிச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து அவர் காது கேட்காம போயிட்டு அவர் பார்க்கும்போது எனக்கு அந்த வயசுல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் சொன்னேன், உங்களுக்கு வருத்தமா இல்லையா, உங்களுக்கு காது கேட்காம போயிடுச்சு? என்ன ஐயாண்ணா, பரவாயில்லைங்கய்யா, கடவுள் எனக்கு இந்த காது கொடுத்துருக்கிறாரு. அவர் எப்பவுமே இப்படிதான் வச்சு பேசுவார். இந்த காதை வச்சு நான் ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த காது பண்ணாலும் பரவாயில்ல, நான் கடவுளுக்கு ஊழியம் பண்ணுவேன். ரொம்ப ஆச்சரியமா. இன்னைக்கும் அது நடந்து ஒரு 15 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் அந்த மனுஷனை நான் யோசித்து பார்க்குறேன். ஏனென்றால் அவர் ஊழியக்காரர் அல்ல, ஒரு பிசி மெம்பர் அல்ல, ஒரு மூப்பர் அல்ல, சாதாரண அந்த திருச்சபையில் இருக்கிற ஒரு இறை மக்கள். அவர் தான் பெற்ற கடவுளுடைய அன்பை மற்றவர்களுக்காக சொல்லணும்னு போய் சொல்லி தன் காதை இழந்திருக்கிறார். ஆனாலும் கடவுளுக்காக அவர் வல்லமையாக ஊழியம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய கடவுள் நம்ம அழைக்கிறவராக இருக்கிறார். நம் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி நம்மை அர்ப்பணம் செய்வோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆயிரமான ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம வழியில நடந்து போகும்போது உணவில்லாமல் எத்தனையோ பிச்சைக்காரர்களை பார்க்கிறோம், எத்தனையோ திருநங்கைகளை நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ உடல் ஊனமுற்றவர்களை நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ ஏழை எளிய மக்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்காக என்னைக்காவது கடவுளுக்காக இடத்துல நம்ம ஜெபம் பண்ணது உண்டா? அவங்களை குறித்து என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்தது உண்டா? எத்தனையோ வயதானவர்கள் வீதிகளில் படுத்து இருக்கிறாங்க. அவங்களை குறித்து நமக்கு என்னைக்காவது ஒரு கரிசனை இருக்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் யார் சுவிசேஷம் சொல்லுவா? அவங்களெல்லாம் யார் கடவுளுக்குள்ள கொண்டு வரும்? எந்த ஊழியக்காரங்க அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க? எந்த ஊழியக்காரர் கடவுளுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்துவாங்க? கடவுள் யாரை அனுப்ப போகிறார் அவர்களுக்காக? நம்ம ஏன் அந்த இடத்துல போனோம்? நம்ம ஏன் அந்த மனிதரை நம்ம பார்த்தோம்? ஏன் கர்த்தர் அவர்களை குறித்து நம்முடைய எண்ணத்துல ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறார்? நம்ம ட்ரெயின்ல போறோம், நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, அவங்க ஏன் அழுகுறாங்கன்னு நம்ம கேட்கணும்னு தோணலையே. அவங்களுக்கு கடவுளுடைய அன்பை சொல்லணும்னு நமக்கு தோணலையே. யாரோ ஒருத்தர் தூரத்துல தற்கொலை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ட்ரெயின் முன்னாடி போறாங்க, அவங்கள தடுத்து நிறுத்தி கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும்னு தோணலையே. நம்ம கைகளில் கைப்பிரதி இருந்தோம், கர்த்தருடைய வார்த்தை இருந்தோம், அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு நமக்கு தோணலையே. அப்ப இந்த வேலையெல்லாம் யார் செய்வா? ஊழியக்காரங்க தான் செய்யணுமா? அப்போ கடவுள் எனக்கு எல்லாமே கொடுக்கிறாரு. நல்ல கணவரை கொடுத்திருக்கார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கார், நல்ல உணவை கொடுத்திருக்கார், நல்ல பணத்தை கொடுத்திருக்கார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கார், நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், மருத்துவமனைக்கே போனதில்லைன்னு சொல்ற அளவுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடி கடவுள் எனக்கு இவ்வளத்தையும் செய்திருக்கிறாரு. கடவுளுக்கு நான் என்ன செய்ய போறேன்? கடவுளுக்கு நான் என்ன திருப்பி கொடுக்க போகிறேன்? என் பணம் கடவுளுக்கு தேவையா? என்ன நான் காயப்படுத்துகிறதுனால கடவுள் சந்தோஷப்படுவாரா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மிடத்திலே அவர் காரியத்தை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார், அவர் வேலையை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். நீங்க ஒரு நர்ஸா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம்,
ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கரா இருக்கலாம், நீங்க யார வேணா இருக்கலாம். உங்க வேலை ஸ்தலத்துல யாரோ ஒரு சகோதரரோ சகோதரியோ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லிருக்கும் போது அச்சச்சோ அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு ஃபீலிங்கை மட்டும் எமோஷன் வெளிப்படுத்துறோமே, அவங்களுக்கு இயேசு சாமி கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்க பிரச்சனையை மாத்துவாருன்னு அவங்க கிட்ட கடவுளை பத்தி நம்ம சொல்லியிருக்கலாம்ல. எத்தனை வாய்ப்புகளை நம்ம தவற விட்டு இருக்கிறோம். எத்தனை முறை நம்ம இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கடவுளுடைய அன்பை சொல்லியிருக்கலாமே. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராக சின்ன சின்ன ஊழியங்க தாங்க பெரிய காரியத்தை செய்யும். கர்த்தர் அந்த சின்ன ஊழியத்தை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த சிறியோருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். சாதாரண ஒரு ஆளு தான், அந்த ஆளுக்கு கடவுளை பத்தி சொல்லி பாருங்களேன், அந்த ஆள் மூலமா ஒரு ஊரே கூட ரட்சிக்கப்படலாம். கர்த்தர் அதுக்காக தான் கடவுள் உங்களை இந்த நாளில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு கடவுள் அதே கேள்வியை தான் கேட்கிறார். ஏசாயா இடத்துல கேட்ட கேள்வி, யாரை நான் அனுப்புவேன், யார் நம் காரியமாய் போவார்? ஆண்டவரே என்னை அனுப்புன்றவங்க எல்லாம் உங்க இருதயத்தை நேரா உங்க கைகளை வைங்க, இருதயத்துக்கு மேல உங்க கைகளை வைங்க. ஆண்டவரே என்னை அனுப்பு சுவாமி, உமக்காக நான் போற ராஜா, என்னால் முடிந்த மட்டும் உமக்காக நான் ஊழியம் செய்யறேன். அதுக்காக நான் என்ன இழந்தாலும் சாமி, என்னையே நான் இழந்தாலும் பரவாயில்ல, உமக்காக என்னை கொடுக்கிறேன் சுவாமி. எனக்காக உம தந்தீங்களே, உமக்காக என்னை தருகிறேன். இந்த வேலையிலே கர்த்தரிடத்துல நம்ம அர்ப்பணம் செய்வோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். யாரை நான் அனுப்புவேன், யார் நம் காரியமாய் போவார்? ஆண்டவரே எங்களை அனுப்பும்னு ஒப்புக் கொடுக்கிற எங்க ஜனங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. இவங்களை கொண்டு அநேக மக்கள் இயேசுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள நிற்கிறதை தாரும். இவங்க மூலமாக எங்களுடைய பகுதியே ரட்சிக்கப்படுவதாக, வெளியில் இருக்கிற ஆடுகளை கொண்டு வருகிற மெய்ப்பர்களாக இவர்களை மாற்றும். உன் கரத்துல தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே.